பொதுவாகவே வேளாங்கண்ணி வியாபாரம் சீசனை சார்ந்து தான் இருக்குது. குறிப்பிட்டும்படியாக மே மாதம் ஆகஸ்ட் பெரிய திருவிழா, அப்புறம் ஜனவரி கிறிஸ்மஸ், இது போன்ற பண்டிகை காலங்களில் தான் வேளாங்கண்ணியோட பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக தென்படுவாங்க. பிஸ்னஸும் அப்போ தான் நல்லா சூடு பிடிக்கும். அதுபோல தான் இந்த லாட்ஜு ரூமு, இந்த ரெண்டெல்லாம் கூட குறையிறதெல்லாம் வேளாங்கண்ணியில் இருக்கிறத பார்க்குறோம். ப்ரைவேட் லாட்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்துலேயும் இருக்கும், கோயில் அருகிலையும் இருக்கும். இப்போ எப்போவுமே கொஞ்சம் கோயிலை விட அதிக தூரத்தில் இருக்கிற லாட்ஜுகளில் வந்து விலை வந்து வாடகை வந்து கம்மியாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க லாட்ஜெலாம் கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அந்த ப்ரைவேட் லாட்ஜை பொறுத்த வரைக்கும் சீசனை வச்சு தான் ரூம் வாடகை வந்து கூடுறது குறையிறது அப்படிங்கிறது உண்டு. அதே சமயத்தில் நம்ம சர்ச்சு ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரூமு கூட்ட நேரத்தில் கிடைக்காம போகலாம், சில நேரத்தில் ஃப்ரீயாக கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விலையால், அதாவது கட்டணத் தொகை வந்து ஏறுவதோ இறங்குவதோ கிடையாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே எல்லா நேரமுமே ஒரே ரேட் தான், ஃபிக்ஸட் ரேட்டு தான். காரணம், கோயில் நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தில் ஒரு லாட்ஜிலேருந்து வருமானம் இல்லைன்னா இன்னொரு லாட்ஜிலேருந்து அதை வந்து சமன்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் ப்ரைவேட் லாட்ஜ் வந்து அவங்க அப்படி செய்ய முடியாது. சாதாரண நாளில் சீசன் இல்லாத நாட்களில் வந்து சும்மா பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதோட மெயின்டெனன்ஸ் செலவு கூட அவங்களால சீசன் இல்லாத நேரத்தில் சம்பாதிக்க முடியாது. அதெல்லாம் அந்த சீசன் நேரத்தில் அவங்க சம்பாதிக்கிறத வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த லாட்ஜு மற்ற நிர்வாகத்தை வந்து கவனிச்சிக்க முடியும். வேளாங்கண்ணி கோயில் லாட்ஜை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக 400 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் வருது. அதில் ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஒரு பெரிய நிர்வாகம் அப்படிங்கிறதுனால எல்லா லாட்ஜையும் வந்து நீட்னஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை வந்து தங்கிட்டு போகிறவங்க சொல்லவே நம்ம கேட்டிருக்கோம். நேரடியாகவும் நிறைய முறை வந்து கோயில் லாட்ஜுகளை போய் உள்ள நம்ம பார்த்துருக்கோம். சிறப்பாக தான் இருக்குது, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது. இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாட்ஜு, ப்ரைவேட் லாட்ஜை தேடி போகணுன்னா விலையால் கூடவாக தான் இருக்கும். அங்கெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் விலையை வச்சு நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதே கோயில் நிர்வாகத்து லாட்ஜுக்கு போனோன்னா நம்ம வந்து விலையால் குறைச்சிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயில் லாட்ஜு அப்படின்னு போயிட்டாலே அங்கே வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ள இட வசதி எல்லா லாட்ஜிலையுமே இருக்கும். ஒரு லாட்ஜ் இருக்குன்னா பக்கத்தில் வந்து சமையல் கட்டு தனியாக ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டம் போல் என்ன வேணாலும் வாங்கிட்டு போய் இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே வசதி வந்து ப்ரைவேட்டில் வந்து எல்லா லாட்ஜிலையும் இருக்காது. அது ஒரு ப்ளஸ்ஸு கோயில் லாட்ஜில். இன்னொன்று என்னென்னா, நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறோம், நம்ம கோயிலுக்கு பக்திக்காக போகிறோம். இங்கே வந்து கோயில் லாட்ஜில் தங்குறவங்க வந்து அந்த கோயிலோட ஒரு தொடர்பில் இருப்பது போல் உணர முடியும். காரணம், அந்த கோயிலோட பூஜைகள் டயம், மற்றபடி அங்கே கோயிலோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து எல்லா லாட்ஜிலையுமே அவங்க லாட்ஜில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்பப்போ பூசை, வேறு என்ன நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு நம்ம எல்லா லாட்ஜிலையுமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பூக்காரத்தெரு போகிற வழியில் இருக்கிற புனித அந்தோனியார் கோயில். பெரும்பாலும் பக்தர்களுக்கு இந்த கோயிலெலாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆயர் சுந்தரம் விடுதிக்கு போகிற வழியிலேயே இது அமைஞ்சிருக்கு. போக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். இந்த வழியிலே நேராக போனோன்னா ஆயர் சுந்தரம் விடுதி வந்துடும். ஒரு பெரிய விடுதி இது. இங்கே பெரிய ஹால் இருக்குது. இந்த திருமணம் மற்றும் பெரிய விசேஷங்கள் பண்ணிக்கலாம். இதில்
இதுவும் கோயிலோட கோயிலை சேர்ந்தது தான். வேளாங்கண்ணிலேயே கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் அதிகம்னா இது தான். மற்றபடி எல்லா லாட்ஜுமே வந்து கோயிலை சுற்றியே இருக்கும். இரண்டாவது கொஞ்சம் தூரம்னா அசிசி, அது மாதா குளம் போகிற வழியில் அந்த சிலுவை பாதையில் பாதி தூரத்தில் இருக்கும். அதுவும் எல்லாம் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டருக்குள்ளேயே உள்ளது தான். அடுத்தது கொஞ்சம் தூரம்னா பஸ் ஸ்டாண்டு, சென்ட் ஜோசப் லாட்ஜி. அந்த 3 லாட்ஜுகளை தவிர மற்ற எல்லா லாட்ஜுமே வந்து கோயில் சரௌண்டிங்லேயே இருக்கும். பெரும்பாலும் ப்ரைவேட்டில் ரூம் எடுத்து தங்குறவங்கள பார்க்குறோம். அவங்க ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அவங்க விலையால் ரூம் வாடகையும் அதையும் கொடுத்து சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த கோயில் ரூமில் தங்குறவங்க அவங்களுக்கு பிடித்த வகையில் காய்கறியோ அல்லது அசைவ உணவுகளோ வாங்கிட்டு வந்து அவங்க ஃபேமிலியாக உட்காந்து சமைச்சு அவங்க வீட்டு சாப்பாடு போல் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போகிறது இதில் ஒரு திருப்தி தான். அதனால் நான் வந்து ப்ரைவேட் ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லலை. எளிய மக்களுக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கும் உகந்தது வந்து என்ன கேட்டால் அந்த கோயில் ரூம் தான். இன்னும் அடித்தட்டு மக்கள் கூட வருவாங்க, அவங்களுக்கு அந்த கோயில் ரூம் கூட எடுக்க முடியாத ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. அதுபோல் உள்ள மக்களுக்காக கூட இந்த கோயிலில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. வந்து கோயில் வாசல்லையே கூட அங்கே ஷெட்டு மாதிரி இருக்குது, அதில் தங்கிக்கலாம். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் பெரிய கோடீஸ்வர குடும்பமும் வந்து தங்கிட்டு போக முடியும். அவங்களுக்கு தகுந்தாது போல் ஸ்டார் ரேஞ்சில் உள்ள லாட்ஜும் இருக்குது. அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் எப்படியாவது நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வர்றவங்களுக்கு கூட அவங்க அவங்க வந்து தங்கி போகிறதுக்கு உள்ள வசதியும் இருக்குது. அதே போல் சாப்பிட கூட அவங்களுக்கு வசதி இல்லைன்னா கோயில் நிர்வாகம் தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திக்கிறாங்க. இரவு தங்கிட்டு தான் போகணுங்கள கோயில் வாசல்லே தங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஊருக்கு போகிறாங்க, இதையும் பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள மக்களும் இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது வந்து கோயில் கேண்டீனு. விலையெல்லாம் ப்ரைவேட்டில் ஹோட்டல் போல் இருக்காது, டீசெண்டாக ரொம்ப சுத்தமாக இருக்கும். சாப்பிடுவதற்காக ரொம்ப தூரம் நடந்து போய் நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. காரணம் கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்குது. அதை ஒட்டி இந்த பூ மாலை கடை இருக்குது. கோயிலுக்கு மாதாவுக்கு மாலை வாங்குறவங்க இங்கே வாங்கிக்கலாம். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே கோயிலோட விடுதிகள் தான் நிறைஞ்சிருக்கும். இங்கே வந்து இந்த பொருட்காட்சி சாலை இருக்குது. அடுத்தது கோயிலோட டிப்போ புத்தக நூல் நிலையம் இருக்குது. அப்புறம் காணிக்கை பொருட்கள் விற்கிற இடம் எல்லாமே இந்த கோயில் சரௌண்டிங்லேயே இருக்குது. ஷாப்பிங் மால். நம்ம வேளாங்கண்ணியே மிக சிறிய சுற்றுவட்டாரத்துக்குள்ளே அமைஞ்சதுனால பெரிய அலைச்சல் ஒன்றும் இருக்காது. பஸ் ஸ்டாண்டு ஒரு 200 மீட்டர் இருக்குள்ள கோயில் எல்லாமே அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே அமைஞ்சிடுது. நான் இது போல் தான் தங்குறத சொன்னேன். இடமே இல்லாதவங்க இது போல் உட்காந்து அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போயிடலாம், தனியாக லாட்ஜி எடுக்காமல். வேளாங்கண்ணியில் திரும்புகிற இடத்துல எல்லாம் வந்து இது இருக்குது, டாய்லெட் பாத்ரூமு ரொம்ப நீட்னஸாக வச்சுருப்பாங்க. ஃப்ரீ தான், அந்த பிரச்சனையும் கிடையாது. குளிக்கிறதுக்கும் வசதி இருக்குது. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஊருக்கு போகிறவங்க போயிடலாம், இல்லை அடுத்த நாளும் தங்கிட்டு போகிறவங்களும் போகலாம். அந்தளவுக்கு வசதி இருக்குது.
எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இந்த வேளாங்கண்ணி வந்து அமைஞ்சிருக்கு. சரி நண்பர்களே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கோயிலில் உள்ள அனைத்து லாட்ஜையுமே எடுத்து போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி. நான் உங்கள் சாதிக்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.